சுமக்கிறது. வரலாறு அவர்களை மட்டுமே நினைவு கூறுகிறது. அப்படி தன் வாழ்நாளின் பெரும் பகுதியை நாட்டின் விடுதலை போருக்காகவும் விடுதலை பெற்ற பின் தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் அர்ப்பணித்து இந்தியா இன்றைக்கு ஒரு நவீன இந்தியாவாக திகழ்வதற்கான அடிப்படையெல்லாம் அமைத்துக் கொடுத்த நவீன இந்தியாவின் சிற்பி ஆசிய ஜோதி பண்டிட் ஸ்ரீ ஜவஹர்லால் நேருவை பற்றி இங்கு காண்போம். அலகாபாத்தில் 1889 ஆண்டு நவம்பர் 14ஆம் நாள் மோதிலால் நேரு ஸ்வரூபராணி தம்பதிக்கு மகனாய் பிறந்து செல்வ சீமானாய் வளர்ந்து வெளிநாடுகளில் சட்டம் பயின்று பாரிஸ்டர் பட்டம் பெற்று மகாத்மா காந்தியின் அகிம்சை கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கம் நடத்தி சிறை சென்று ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக கொதித்தெழுந்து தீவிர விடுதலை போராட்ட வீரராக மாறி தன் வாழ்நாளில் ஏறத்தாழ 9 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து 1947ஆம் ஆண்டு சுதந்திர காற்றை சுவாசித்து சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரானார் பண்டிட் ஸ்ரீ ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஏறத்தாழ 17 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்தார் நேரு அவர்கள். இந்தியாவை ஜனநாயக தேசம் என்பதோடு மட்டுமல்லாமல் அறிவியல் ரீதியான விஞ்ஞான தேசமாக கட்டமைக்க வேண்டும் என ஆசை கொண்டார். அணுசக்தி ஆராய்ச்சி, விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா தனி கவனம் செலுத்த வேண்டும் என எண்ணினார். அதேபோல் அவரது ஆட்சியில் அறிவியல் ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. அப்படியே அதன் அமைச்சரவை பொறுப்பையும் தன்வசம் வைத்துக் கொண்டார். இந்தியாவை ஏழ்மையின் பிடியில் இருந்து மீட்க 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தினார். தொழில்துறையில் நல்ல வளர்ச்சியும் கண்டார். இந்தியாவில் உணவு பற்றாக்குறையை போக்க விவசாயத்துறை நவீனமயமாக்கப்பட வேண்டும் என எண்ணினார். அதில் மாற்றங்கள் கொண்டு வந்தார். இதுவே பின்னாளில் ஏற்பட்ட பசுமை புரட்சிக்கு அடித்தளமாய் அமைந்தது. இவ்வாறாக சுதந்திரம் பெற்ற இந்தியாவை மெருகேற்ற அரும்பாடுபட்டார் பண்டிட் ஸ்ரீ ஜவஹர்லால் நேரு அவர்கள். எனவேதான் உலக நாடுகள் இவரை இந்தியாவின் ஆபரணம் என வர்ணித்தன. பெற்றோர்களாகிய நாமும் நம் நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்ட இவரை போன்ற தலைவர்களின் சொல்லையும் செயல்களையும் குழந்தைகளிடம் சொல்லி வளர்ப்போம். இன்றைய குழந்தைகளே நாளைய இளைஞர்கள், இவர்களே இந்தியாவின் எதிர்கால தூண்கள் என்று கூறிய பண்டிட் ஸ்ரீ ஜவஹர்லால் நேருவை பற்றி இங்கு விவரிக்க வாய்ப்பளித்து பொறுமையாய் கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றி, வணக்கம். இதோ உங்களிடம் தன்னை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச வருகிறார் நாட்டிய கிட்ஸின் நேரு மாமா. I request Dikshan to speak about Nehru. வாழ்க இந்தியா. நன்றி நன்றி Dikshan. Actually this video is previously you have seen a video. This video is created by his father Mr. R. Gopal. I'd like to thank him personally. It's a great job and this video is more informative. Thank you Mr. Gopal sir. Thank you. Thank you Dikshan. Thank you so much. Next program is pre-KG dance.